குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாமே ரொம்ப அராஜகம் பண்றாங்க. வீட்டுக்காரியை அவ மாற்றுத்திறனாளி, அவளை ஊனம் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேல ரொம்ப டார்ச்சர் பண்ணா அடுத்த நான் மனநிலையோட தான் வருவேன். வந்தீங்கள நிலைமை தான் நான் ஆயிடுவேன். அவ்வளவுக்குள்ள நான் ஷூட்டிங் போக முடியல, அங்க போக முடியல, இங்க போக முடியல, எங்கேயும் போக முடியல. நான் ஒரு கஷ்டப்பட்டு நான் வளர்ந்து, உங்களுக்கும் தெரியும், கஷ்டப்பட்டு வளர்ந்து வாரான் வச்சுட்டான்னு சொல்லி என்னுடைய இதை ரொம்ப குறைக்கிறதுக்கு வாங்குறதுக்கு ரொம்ப இது பண்றாங்க. இருக்கு உடங்குடி பெருமாள்புரத்தில் கீழத்தெரு, காலாங்குடி கிராமம் கீழத்தெருவுண்டே இருக்கு. ரெண்டு இது வச்சிருக்கேன். 2 வீட்டுக்கு 3 வீட்டுக்கு 2 வீட்டுக்கு வச்சிருக்கேன். என்ன இருக்கு. லாஸ்ட்ல எல்லாத்தையும் காமிச்சு, இந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் காமிச்சு, உடங்குடியில இருந்து, தாலுகா ஆபீஸ்ல இருந்து, ஆர்டிஓ ஆபீஸ்ல இருந்து, பஞ்சாயத்து, கலெக்டர் ஆபீஸ் எல்லாத்தையும் காமிச்சாச்சு. கேட்டதுக்கு எல்லாரும் நினைச்சாங்க பாதை இல்லைன்னு. நானும் எல்லாம் அதுக்கப்புறம் நான் மனு கொடுத்துருக்கேன். எல்லா மனுவும் கொடுத்து வாங்கி கோயில் இடம், அங்க ஒரு கோயில் இடம் இருக்கு. எங்க ஊர்ல உச்சிமலைமன் பட்டரையம்மன் சொல்லி ஒரு கோயில் இடம் இருக்கு. அந்த கோயில் இடத்தை கள்ளப்பத்திரம் நான் போட்டிருக்காங்க. கள்ளப்பத்திரம் போட்டு ஒரு 6 பேர் நபர் அவங்க தனிப்பட்ட இதுல பத்திரம் போட்டு வாங்கி இது வித்திருக்காங்க. இதை கேட்டதுக்கு போச்சுன்னா, நீ இதை கேட்டாச்சுன்னா நாங்கள் அப்படித்தான் விற்போம் வாங்குவோம். யார் கோயில் இடத்த யார் பரிவர்த்தனை பண்ணணும் சொல்லுங்க. கோயில் இடத்த விற்கிறதுக்கு யாருக்குமே ரைட்டு கிடையாது. அதை வித்திருக்காங்க. அதை வித்துட்டு இவங்க வித்துட்டு மாதிரி எனக்கு என்னுடைய சொந்த பாதையை அடைக்காங்க. இது சம்பந்தமாக நான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு நான் மனு கொடுக்க வந்தேன். மனு கொடுத்துட்டு இன்னைக்கு எல்லா காப்பியும் நான் எல்லாமே ஹைகோர்ட்டில் நான் கோர்ட்டில் போடுறேன், வாங்குறேன். கோர்ட்டு மூலியமாக தீர்த்தாங்கன்னா என்ன குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாமே ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க. ஒரு தனிப்பட்ட நபர் அவர் சொந்த பகையோ இதை வச்சுக்கிட்டு ரொம்ப அராஜகம் பண்ணுறாரு. இதுக்கு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். எனக்கு தீர்வு காணும்னு சொல்லி நான் ஐயாவிட்ட நீ மனு கொடுக்க வந்திருக்கேன். ஃபேமிலியாக வந்திருக்கேன். இதுக்கு மேலே ரொம்ப டார்ச்சர் பண்ணால் அடுத்த நான் மனநிலையோடு தான் வருவேன். வந்தீங்கள தீ குளிக்கிற நிலைமை தான் நான் ஆயிடுவேன். அவ்வளோக்குள்ளே நான் ஷூட்டிங் போக முடியல, அங்கே போக முடியல, இங்கே போக முடியல, எங்கேயும் போக முடியல. நான் ஒரு கஷ்டப்பட்டு நான் வளர்ந்து, உங்களுக்கும் தெரியும், கஷ்டப்பட்டு வளர்ந்து வாரான் வச்சுட்டான்னு சொல்லி என்னுடைய இதை ரொம்ப குறைக்கிறதுக்கு வாங்குறதுக்கு ரொம்ப இது பண்றாங்க.